ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க, நம்மளால நெறைய நேரம் சாமி பாத்திரத்தெல்லாம் நல்லா தேய்ச்சுட்டு உட்கார முடியாது. புளி, எலுமிச்சப்பழம், உப்பு இதெல்லாம் நம்ம கைக்கு செட் ஆவாது அப்படின்னு நெனச்சவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சுத்தம் லிக்விட் அப்படின்னு கடைகள்ல கிடைக்கும். இப்போ ரீசென்ட்டா எல்லா கடையுமே கிடைக்கும்னு நெனைக்கிறேன். இது விம் அவங்களோடது. ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்றதுக்கு. நான் ஒரு சின்ன டப்பா தான் எப்படி இருக்கு நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் யூசுவலா பார்த்தீங்கன்னா, உப்பு, எலுமிச்சப்பழம், புளி இந்த பேஸ்ட்டு போட்டு தான் நான் தேய்ப்பேன். பட் ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கும்போது எங்கேயாவது போகணும் அப்படின்னு நெனச்சாலும், தினமும் நான் எப்பவும் சொல்ற மாரி இந்த குலதெய்வத்துக்கு வைக்கிற சொம்பும், அப்புறம் நைவேத்தியம் வைக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு பாத்திரம், இது எல்லாமே நம்ம கழுவியே ஆகணும். பஞ்ச பாத்திரத்தையும் சேர்த்து, தீபத்தெல்லாம் வாரத்துக்கு 1 தடவை, வாரத்துக்கு 2 தடவை கழுவினாலும் போதும். இது டெய்லியும் கழுவுறதுனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த மாரி பேஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டு கழுவிட்டே உட்கார முடியாது அப்படின்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த சுத்தம் லிக்விடுக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதில சோப் மாதிரி நுரை வரதுனால, கொஞ்சம் நீட்டாவே எல்லாமே கிளீனா கழுவிடலாம். ரொம்ப ஈஸியா டைம் மிச்சப்படுத்தலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஸ்மெல்லெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்மெல்லெல்லாம் இல்ல.